வாழ்க வளமுடன். நமது உடலை பற்றி தெரிந்துக்காம இருக்கிறது தான் நம்ம செய்கிற முக்கியமான தவறு. நம்ம உடல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது, நம்ம உடலுக்கு நோய் வரப்போகுதா அப்படின்றது எல்லாமே நம்ம உடல் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடலில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்றத உடலின் மொழி, நம்மளுடைய பாடி வெளியேற்றக்கூடிய கழிவுகள் மூலமாகவும் உடலில் ஏற்படுற உணர்ச்சிகள் மூலமாகவும் அது காட்டும். இப்போ அந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக இப்போ சொல்ல போகிறோம். இதில் முதலாவதாக பார்க்க போகிறது நம்ம மலம். இந்த மலத்தை வச்சு நம்ம உடல் எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். உடலுக்கு ஒரு வியாதி வரப்போகுதா, இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா, ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கா இல்லை கம்மி ஆகிட்டே இருக்கா, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதலில் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம மலம் கழிக்கிறோம் அப்படின்னா முதல்ல சென்சேஷன் அப்படின்னா படுத்து எந்திரிச்சவுடன் முதல்ல நமக்கு வரக்கூடிய சென்சேஷன் மலம் கழிக்கிற சென்சேஷனாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே இயற்கையாக மலம் கழிக்கிற சென்சேஷன் வந்துட்டால் உடல் ஆரோக்கியமான உடலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு அந்த சென்சேஷன் வராது. காலைல ஏஞ்ச உடனே அதுக்கப்புறம் டீ காஃபி இல்லை வேறு ஏதாவது ஸ்டிமுலண்ட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் மலம் கழிக்கிற சென்சேஷனே வரும். அப்போ ஹெல்த் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு சிலருக்கு சாப்பிட்டோன்னே தான் வரும் அந்த சென்சேஷனே. ஒரு சிலருக்கு அந்த நாளில் எப்போ வேணால் வரும். ஒரு சிலருக்கு 2 நாள் ஒருக்க தான் வரும். அப்போ இதெல்லாமே புவர் ஹெல்த் அதோடைய இண்டிகேஷன். அப்போ ஆரோக்கியம் அப்படின்றது முதல்ல சொன்ன அந்த மாதிரி இருக்கணும். முதல்ல சொன்னது அந்த மாதிரி அப்படின்னா எந்திரிச்சோடனே முதல்ல அந்த சென்சேஷன் தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம மலம் கழிக்கிறோம் அப்படின்றப்ப முதலில் மலம் தான் வெளியேறணும். அதுக்கப்புறம் தான் யூரின் எல்லாமே வெளியேறணும். அதுக்கடுத்தது ஸ்மெல்லு அப்படின்றது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப நம்ம உடல்ல இருந்து வரக்கூடிய எந்த கழிவுலையும் பேட் ஸ்மெல் இருக்காது. நம்ம உடலில் கழிவுகள் தங்கி இருந்து நம்ம உடலே ரத்தமே கழிவுகள் நிறைஞ்சதாக இருக்கிறப்ப நம்ம கெட்ட உணவுகள் எல்லாம் உள்ளே கொடுக்குறப்ப அப்போ தான் இந்த மோஷன், இந்த ஸ்டூல் அப்படின்னா மலம்தான், மலக்கழிவு, அதில் பேட் ஸ்மெல் ஏற்படும். மலம் நீங்கள் வெளியே கழிக்கிறப்பயே பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அது பெருங்குடலில் உடலுக்கு உள்ளே இருக்கிறப்ப எந்த அளவுக்கு உடலுக்குள்ளே இருக்கிற செல்களை அது பாதிக்கும். ஆரோக்கியமான உணவு எடுங்க, அப்படி எடுத்துக்கிறப்பயே இந்த பேட் ஸ்மெல் ஆனது இருக்காது. அப்போ ஸ்மெல்லு அப்படின்றது பேட் ஸ்மெல் இருக்கக்கூடாது. இதுதான் ஸ்மெல்லு. அதுக்கடுத்தது டியூரேஷன் அப்படின்னா எவ்வளோ நேரம் மலம் கழிக்கணும். ஆரோக்கியமான உடல் அப்படின்றப்ப எவ்வளோ நேரம் மலம் கழிக்கணும் அப்படின்னா இது விலங்குகள்கிட்ட இருந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது, அதை நம்ம எழுப்பின உடனே முதல் சாணம் போடும். எழுந்திரிச்ச உடன் முதல்ல அது மலம் கழிக்குதான், அதுக்கப்புறம் தான் அது யூரின் போகும். அதுக்கடுத்து என்ன செய்யும், மலம் கழிக்கிறது பாருங்கள், 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் 1 மணி நேரம் மலம் கழிச்சிக்கிட்டே இருக்கா, முக்கி மலம் கழிச்சிக்கிட்டே இருக்கா, அப்படிலாம் கிடையாது. மலம் கழிகிறது ரொம்ப எளிமையாக, எப்படி எச்சி துப்புறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்கோ அது மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். எந்த அளவுக்கு வேகமாக உடல் கழிவுகளை வெளியே தள்ளுதோ உள்ள அவ்வளோ ஃபங்க்ஷனிங் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். வயோதிகம் ஏற்படுறப்ப உடலில் எனர்ஜி இருக்கிறப்ப அந்த கழிவை கூட உடலால் வெளியே தள்ள முடியாது, ஸ்லோவாக இருக்கும். அப்போ ஒரு சிலர் பாத்ரூம் போகிறாங்க, அரை மணி நேரம் கழித்து தான் வெளியவே வராங்க. இதெல்லாமே உடனடியாக சரி பண்ணக்கூடிய சயின்ஸு. எல்லாமே உடனடியாக சரி பண்ணிக்கணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கோங்க, NCR வகுப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டியூரேஷன் எல்லாமே கம்மியாயிரும். சரி, வேகமாக மலம் கழிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி முக்கி மலம் கழிக்கலாமா அப்படின்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும். இயற்கையாகவே வேகமாக மலம் கழியணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை ஏற்படுத்தணும். அப்போ இது டியூரேஷன். அதுக்கடுத்தது ஃப்ரீக்குவென்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது எத்தனை முறை மலம் கழிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு. அப்போ மலச்சிக்கல் அப்படின்ற டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. டெஃபினிஷன் கொடுக்குறப்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்த டெஃபினிஷன் வேறு, இப்போ இருக்கிற டெஃபினிஷன் வேறு. ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறை உணவை எடுத்துக்கிட்டு ஒரு 3-4 மணி நேரங்கள் கழித்து மலம் கழியணும். கழியல அப்படின்னா அதற்கு பெயர் மலச்சிக்கல். இதுதான் உண்மையான டெஃபினிஷனாக இருந்தது.
நம்ம இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிறோம், காலை உணவு எடுத்துக்கிறோம். ஒரு 4 மணி நேரம் கழித்து அதை செரித்து வெளியே தள்ளிடும். ஆரோக்கியமான உடல் மெட்டபாலிசம் சரியாக இருந்தது அப்படின்னா. ஒரு சிலருக்கு ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்ருப்பாங்க, 2 நாள் கழித்து அப்போ தான் அது வெளியேறும். இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருப்பாங்க, நாளைக்கு நாளான்னைக்கு தான் அது வெளியவே செய்யும். அப்போ ஆரோக்கியமான காலைல இப்போ பீட்ரூட் எடுத்திருக்காங்க, காலைல இப்போ கீரை எடுத்திருக்காங்கன்னா மாலை மலம் கழிக்கிறப்பயே அது வெளியேறிடும். அப்போ ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது டைஜஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றப்ப அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மலம் கழியணும். 2 முறை அதை விட ஆரோக்கியம். அதோட வெறுமனே பழங்களோ இயற்கை உணவுகள் மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதை விட அதிகமாகவே மலம் கழியும் உணவு எடுத்துக்கிறத பொறுத்து. அப்போ இது 2ம் ஆரோக்கியம். நீங்கள் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபைபர் இன்டேக்கை அதிகம் பண்ணாலே ஒரு நாளைக்கு 2 முறை கண்டிப்பாக மலம் கழியும். அப்போ உடலில் கழிவுகளே இருக்காது, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணும், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது கன்சிஸ்டன்சி. சரி, ஒரு முறை 2 முறையை விட அதிகமாக மலம் கழிச்சது அப்படின்னா ஆரோக்கியம்னு சொல்கிறீங்களே, கன்சிஸ்டன்சி இதில் தான் இதோடைய பதில் இருக்குது. கன்சிஸ்டன்சி அப்படின்றது மலத்துடைய தன்மை கெட்டித்தன்மையாக இருக்கணும், ஈஸியாக பாஸ் ஆகணும், சாஃப்டாக இருக்கணும், தண்ணீராகவோ ரொம்ப ஹார்டாகவோ இருக்கக்கூடாது. இது 2ம் பிரச்சனை. மலம் கழிகிறப்ப ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா மலம் அந்த கழிஞ்ச அந்த பாதை படிமம் ஏற்படுத்தக்கூடாது, அந்த தடத்தை ஏற்படுத்தக்கூடாது. தடம் ஏற்படாமல் நம்ம தண்ணீர் ஊற்றுறப்ப ஈஸியாக அது வெளியேறணும், ஈஸியாக அது மறைந்து போகணும். அப்போ வெளியவே அது ஒரு தடத்தை உருவாக்குது, ஒரு இடத்துல இருந்து நம்ம கழுவுறப்பயே நீங்க மாட்டேங்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே அது என்ன வேலையை செய்யும்? உள்ளுக்குள்ளே குடல் முழுக்க ஒரு தடத்தை உருவாக்கும். குடல் முழுக்க அந்த மலக்கழிவுகள் படியும். அந்த மலக்கழிவு உள்ளே படிஞ்சு நாட்கள் ஆக 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 அங்கேருந்து அபான வாயு துர்வாயுக்கள் உருவாகும். அது மேலே ஏறி உடலில் வலிகளை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் பேதி எடுத்து சரி பண்ணுறப்ப தான் அந்த பிரச்சனை நீங்கும். இயற்கை பேதி முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், அது ஒரு முறை பார்த்துக்கோங்க, தேவைப்படுறவங்க அது நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்தது இந்த சாயிலிங் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிறுகுடல் ஃபுல்லாக அது படிஞ்சு போகிறப்ப சிறுகுடல்லேருந்து நம்ம சத்துக்கள் உள்ளே எடுத்துக்கிற அந்த வில்லை ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே மறைச்சிரும். அப்போ மறைக்கிறப்ப நீங்கள் என்னதான் சத்தான உணவுகள் எடுத்தாலும் அது உரியப்படாது. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான மலம் அப்படின்றது எளிமையாக வெளியேறணும், அந்த சாயிலிங் இல்லாமல் தடுத்தை ஏற்படுத்தாமல் வெளியேறணும். அதுக்கடுத்தது ஃபீலிங் அப்படின்றது நம்ம மலம் கழிக்கிறப்ப வலியை உணரக்கூடாது, ஒரு மகிழ்ச்சியை உணரணும். உடல்லிருந்து என்ன கழிவு வெளியேறினாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ பாருங்கள், நம்ம மன இறுக்கத்தோடு இருக்கோம், கண்ணீர் வருது, கண்ணீர் அப்படின்றது அப்போ கழிவாக வெளியேறுது. அப்போ மனதில் இருக்கிற அந்த பாரம் குறையும். எந்த கழிவு யோசிச்சு பாருங்கள், எந்த கழிவு வெளியேறினாலும் இந்த கழிவு வெளியேறினதுக்கப்புறம் உடலுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ அது மாதிரி மலம் கழிகிறப்பயே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது மாதிரி இருக்கணும். வலியோ எரிச்சலோ இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது.